திரும்பி பார்க்குற இந்த நிகழ்ச்சி மூலமாக பல ஆசிரியர்களை பற்றி நான் பேசிக்கொண்டு வரேங்க. இன்னைக்கு நான் பேசக்கூடிய ஆசிரியர் யார் அப்படின்னா, எனக்கு மிகவும் பிடித்த முன்னாள் தமிழ்துறை தலைவியாக இருந்த அன்புச்செல்வி அம்மா அவர்களை பற்றி தாங்க பேசுகிறேன். ஏன்னா இந்த பேச்சுக்களை கேட்பதன் மூலம் பார்க்கிறது மூலம் பார்த்தீங்க அப்படின்னா சிலரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதன் வழியாக நம்மளை சீர்படுத்தி கொள்வதற்கு ஒரு கருவியாக அமையும். அதனால தாங்க சில ஆசிரியர்களை பற்றி நான் பதிவிட்டு கொண்டு வரேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை பற்றி நான் பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. ஒருத்தவங்கள பேச போறோம் அப்படின்னா தெரிந்து கொண்டு பேசணும். தெரியாம எந்த ஒரு சொல்லையும் நம்ம பேசிடக்கூடாது. ஒரு சொல்லானது வெல்லும், ஒரு சொல்லானது கொள்ளும் என்பதை நம்ம பிறர் சொல்வதை கேட்டு இருக்கிறோம். ஏன்னா சில நிகழ்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா பசுமரத்து ஆணி போல எனக்கு பதிஞ்சு போய் இருக்குதுங்க. அதை திரும்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குதுங்க. அப்பேற்பட்டவங்க தாங்க இந்த அன்புச்செல்வி அம்மா. அவங்கள பற்றி நான் திரும்பி பார்க்கறதுல எனக்கு பெருமையாக இருக்குதுங்க. கண்டிப்புடன் நடந்து கொள்ளுவாங்க. அவங்கள காட்டிலும் வயதில் மூத்தவர்களும் இருந்தாங்க. அவங்கள விட என்ன போல வயதில் சிறியவர்களும் அங்கு பணியாற்றினவங்க. எல்லோரிடமும் சரியான விதத்துல நடந்து கொள்வாங்க. பிழைய சரியான விதத்துல சுட்டி காட்டக்கூடியவங்க. அதை சரி செய்யணும் அப்படிங்கிற அக்கறையில கடுமையாகவும் நடந்து கொள்வாங்க. இப்ப வேப்ப மரத்துல இருக்கக்கூடிய அத்துணை பாகங்களும் இலையாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், இது எல்லாமே மருந்தாக பயன்படக்கூடியது. அது கசப்புத்தன்மையாக இருந்தாலும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது தாங்க. அதே போலதான் அம்மா அவர்கள் சில சமயம் கடினமாக நடந்து கொண்டாலும் நமக்கு நன்மையை தரக்கூடியது, பயனை தரக்கூடியதுங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பணி செஞ்ச அதன் மூலமாகத்தாங்க நான் தெரிந்து கொண்டேன். நம்மளை கூர்மைப்படுத்துறாங்க. எப்படி ஒரு ஆசிரியர் இருக்கணும், அவங்க இந்த மாதிரி இருந்து கொண்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்வு சிறக்கும், மேலும் மேலும் பணியில உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தாங்க அவங்கள எனக்கு பிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஒரு ஆசிரியருங்கிறவங்க மாணவர்கிட்ட இப்படி நடந்து கொள்ளணும். ஏன்னா மாணவர்கள் முழுமையாக முழு நேரமாக ஆசிரியர்களுடன் இருக்கிறாங்க. அப்ப ஆசிரியரை பார்த்து அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், நம்ம சரியானவங்களாக இருக்கணும். டைம் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், பிறரிடம் பேசுறதாக இருக்கட்டும், சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும், கண்டிப்புடன் இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்புடன் இருக்கணும், மௌனமாக இருக்க வேண்டிய இடத்துல மௌனமாக இருக்கணும். இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டேங்க. அவங்க வகுப்புல பாடம் எடுக்கும்போது சொல்லுவாங்க, கட்டாயம் மாணவர்கள்ட்ட நீங்க திருக்குறளை முதல்ல சொல்லி அந்த திருக்குறள் வழியாக ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லணும், கதையை சொல்லணும். ஏன்னா திருக்குறளை கத்துக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை என்னைக்கும் மேன்மையானதாகவும் உயர்வானதாகவும் சிறப்பானதாகத்தாங்க இருக்கும். ஒரு நாளும் ஒரு பொழுதும் சோடை போனதாக இருக்காது அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லக்கூடியவங்க. நல்ல விஷயங்களை மாணவர்களிடம் சொல்லுங்க. அதை மாணவர்கள் லேர்ன் பண்ணி அதை தங்களுடைய லைஃப்ல அப்படியே பொருத்தி கொள்ளட்டும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. தினமும் செய்தித்தாள் வாசிக்கணும். ஏதாவது ஒரு கதை புத்தகத்தை வாசிக்க வைங்க. மாணவரிடம் வினாக்களை கேளுங்க, விடைய பெறுங்க. அது மட்டும் இல்ல அவங்களுக்கு என்ன ஐயம் ஏற்பட்டாலும் அந்த ஐயத்தை சரியான விதத்துல அவங்களுக்கு சொல்லி தெளிவை பெற வையுங்க. வகுப்பறைய கண்ட்ரோல்ல வச்சு கொள்ளுங்க. மாணவர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்க அப்படின்னு வலியுறுத்தி சொல்லக்கூடியவங்க. ஏன்னா நம்ம சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மாணவர்களுக்கு எங்கேயோ ஒரு மூலையில நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லக்கூடியவங்க. கண்டிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பு இருந்துச்சு அப்படின்னா அது எந்த ஒரு தவறான செயலையும் ஏற்படுத்தி விடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வேஷன் பண்ண வருவாங்க. அப்சர்வேஷன் பண்ண வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சில பிழைகளை திருத்திக் கொள்வதற்கு எனக்கு சில அறிவுரைகள் கொடுத்திருக்கிறாங்க. சொன்ன கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடாது. வகுப்பறையில ஆங்கிலம் பேசுவதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சரிப்புகள் தெளிவாக சரியானதாக இருக்கணும். மாணவர்களை வாசிக்க வையுங்க. அவங்களை ஏதாவது ஒன்று செய்ய வையுங்க, ஒரு கருத்துக்களை சொல்ல வையுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க பேச்சுக்கு முன்னுரிமை கொடுங்க. அவங்க சொல்லக்கூடியதை காது கொடுத்து கேட்டு பின் நீங்க உங்களுடைய பேச்சை தொடங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. வகுப்பறையை உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கங்க. நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது மாணவர்களுக்கு போய் சேரணும். கேட்டல் திறனை மேம்படுத்துங்க, வாசிப்பு திறனை மேம்படுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க.